நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கேஸு தொடர்பாக நான் என்ன சார் சொல்ல முடியும்? நான் நிரபராதி, அதுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் 20ஆம் தேதி இங்கே இருந்தேன், ஷார்ஜா போயிருக்கு. 20ஆம் தேதி புதன்கிழமைவா, என்ன கிழமை? 20ஆம் தேதி ஷார்ஜா போயிருக்கு. இது நடக்கிறது 23 24. நான் என்ன இதை பற்றி என்ன சொல்ல முடியும்? நீங்கள் மீடியாக்கார் மட்டும்தான் இதை பற்றி சொல்கிறாரு. போலீஸ் வந்து நீங்க ஷார்ஜால இருந்து வந்தா தான் ஏதாவது போலீஸ் யார்கிட்ட சொல்லியிருக்கு? உள்ள இருக்கிறவங்க வந்து ஓரலா சொன்ன மாதிரி போலீஸ் யாருக்கிட்டும் ஒன்றும் சொல்லல. நாங்களே இந்த மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்தே கூப்பிட்டு கேட்டேன். எனக்கு 1ஆம் தேதி தான் 3ஆம் தேதி தான் டிக்கெட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியே கிளம்பி வரேன்னு சொன்னேன். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொன்னேன். நீங்கள் மீடியாக்காரி தான் பெருப்பிக்கிறது இதெல்லாம். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்த ஃபோனில் பேசினேன். இங்கே வந்தேன், ஏர்போர்ட்டில் இறங்கும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துட்டேன். நான் வந்து 1ஆம் தேதி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த தொழில் தான் பிஸ்னஸ் மூலியமாக பழக்கம் சார். ஒரு 10 வருஷமா இருக்கும். நம்ம கம்பெனி போத்தனூரில் இருக்குது சார். அங்கே மரம் வாங்க வந்தார். அங்கே இருந்த ஒரு கார்பெண்டரை கூட்டிகிட்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தான் வந்தது ஃபஸ்ட்டு. ஏதா போலீஸ் அவங்க ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஒருத்தர். கனகராஜன் 2003 நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அம்மாவுக்கு டிரைவராக இருந்திருக்கு. 2013 நினைக்கிறேன். 2012 2013 அந்த அங்கே இருக்கும்போது தான் பழக்கம். அந்த டேட்டெல்லாம் நமக்கு ஞாபகம் இல்லை. இங்கே கொடநாட்டில் வச்சு இருந்தேன். கொடநாட்டில் இருந்தேன். அம்மா சென்னை போனேன். சென்னை போய் ஒரு வாரத்துக்குள்ளே அவனை வெளியே அனுப்பியிருக்கு. அது மட்டும் தெரியும். அங்கே வெளியே அனுப்பின யாருக்கு என்ன காரணம்னே தெரியாது சார். ஒருத்தர் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. யாருமே பழக்கம் இல்லாதப்போ உங்களுடைய பெயர் எதுக்காக இந்த வழக்கு? யாரு போட்டது? நீங்க தானே போட்டது. இல்ல சார், அதாவது நெருப்புலாம இன்வெஸ்டிகேஷன் பண்றது யாரு? போலீஸ் தானே சார். அவங்களுக்கு டவுட் இருக்கான்னு பார்த்து விசாரிச்சீங்களா நீங்க? ஏன்னா இது வந்து எப்படி பத்திரிகைக்கு தெரியுது அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி தான். இல்ல எஸ்பி தான், எஸ்பி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இல்லையா? அவங்க யாராவது சொல்லியிருக்கா டவுட் இருக்கான்னு? அப்படின்னா நானே 3 நாளா செஞ்சு வந்துட்டு நான் முந்தா நேற்று வந்து என் ஷோரூம் அந்த ஈவினிங் வரைக்கும் போத்தனூர் ஷோரூமில் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் இங்கே வருவேன். ஆனால் எனக்கு எந்த மிரட்டலோ எந்த இதோ வரல. முன் விரோதம் சொன்னால் அரசியலில் கொஞ்சம் விரோதம் இருந்திருக்கு. அது அவங்க கொஞ்சம் பரப்பி விட்டுருக்கு. அது எனக்கு தெரியும். அது ஆமாம், உண்மைதான். அதில் வேற கட்சியில் கிடையாது, அதிமுக உள்ளதான். அது வேண்டாம் சார். இல்ல ஏன்னா எதுக்காக கேக்குறேன்னா இன்னைக்கு வந்து ஒரு தகவல் அவங்க கட்சியில இருக்கனவங்க. இல்ல சார், ஏன்னா இன்னைக்கு ஒரு தகவல் என்னன்னா முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு வந்து இதுல தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு போடுறது. எந்த முன்னாள் அமைச்சருக்கு? அதுதான் கேக்குறேன் நான். ஏன்னா முன்னாள் அமைச்சருக்கு இதுல வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கும்போது நீங்களும் அது தகுந்த மாதிரி எனக்கு வந்து அரசியல் எதிரிகள் வந்து அப்பையில இருந்தே இருக்கு, அவங்க வந்து இதை பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்றீங்க. நான் ஒரு முன்னாள் அமைச்சரோட பெரும் பரப்பி விடுறதுக்கு நான் விரும்பல, சும்மா தேவையில்லாம. எனக்கு யாருன்னு கேக்குறேன். அங்க கொடநாடு சம்பந்தப்பட்டு எல்லாரும் வர்றவங்க போனவங்க. அம்மா இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க. நாங்களும் அந்த பெங்களாவுக்கு போறது அம்மா இருக்கும்போது மட்டும்தான். எஸ்டேட்ல மற்ற வர்க்கங்கள் எப்போதும் நடக்கும். அம்மாருக்கு மட்டும்தான் பெங்களாவுக்கு போறது. இந்த வழக்குல உங்க பேர் அடிபட்டிருக்கு. நீங்க காவல்துறையிட்ட ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கீங்களா? எது? நான் அங்க இருக்கும்போதே கேட்டேன். நான் துபாய்க்கு வந்திருக்கு 20ஆம் தேதி. பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் போய் சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கே தெரியும். மீடியாலே இப்படி வந்துட்டு இருக்கு. வீட்டில் எல்லாரும் சங்கடப்படுறாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கொயரி பண்ணுறதா இருந்தால் நான் உடனடியே கிளம்பி வரேன்னு தகவல் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க சொன்னேன், எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனில் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உங்கள் மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நாங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கோம்னு சொல்லிட்டேன். இங்கே கோயம்புத்தூர் நான் வந்ததும் நான் இப்படின்னு சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன்னு. நான் 2 நாள் முன்னாடி அட்வான்ஸாகவே வந்துட்டேன். 1ஆம் தேதி தான் எனக்கு டிக்கெட் இருந்தேன், 1ஆம் தேதி கிளம்பி வந்துட்டேன். நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கிடையாது, எனக்கு இந்த பந்தப்பட்டதில் இவன் மட்டும்தான்.
கனகராஜை மட்டும் அம்மா வீட்டில் அங்கே குடநாட்டில் வச்சு பார்த்துருக்கு. எல்லாமே வேற யாரையும் தெரியாது. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை கனகராஜ் தவிர நம்ம எல்லாருமே வந்து அந்த கேரளா ஆகுதுனால என்ன சந்தேகப்படுறாரு இல்லைங்க. அந்த இதில் சஜீவனுக்கு சரி சைன் ஏற்கனவே அறிமுகம் இருக்கலாம் கிடையாது. இல்லை வேற ஏதாவது ஒரு சாதாரண கூட பேசியிருக்கலாம். நான் பார்த்ததே இல்லை. இப்போதான் ஃபோட்டோ பார்க்குறேன். சார் இப்போ உங்களுடைய பெயர் வந்து தவறா பரப்பியிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே அரசியல்வாதிகள் பரப்பியிருப்பாங்க, அரசியல் எதிரிகள் இருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நீலகிரி மாவட்டத்தில் மெயினாக ஒரு 3 பேர் தான். நிறைய ஒரு 10-20 பேர் இருக்கு. அதில் மெயினாக 3 பேர் தான். 2 பேர் கூடலூர், ஒருத்தர் ஊட்டி. அவங்க வந்து இன்னைக்கும் போஸ்டிங்ல இருக்காங்க சார்? இன்னைக்கும் கட்சியில் இருக்கணவர் தான். கட்சியில் இருக்காங்களா இல்லை பதவிகள் ஏதாவது? கட்சியில் இருக்கணவங்க தான். இல்லை கட்சியில் இருக்காங்க, கட்சி பதவியில் இருக்காங்களா இல்லை மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க? அது வேண்டாம் சார், நீங்கள் மீதி ஃபில்லப் பண்ணிடுவார்ல. கோடநாடு சம்பவம் தொடர்பாக சார் உங்களுக்கு எப்போ சார் தெரிஞ்சு? கோடநாடு சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து எப்போ தெரிஞ்சு? எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு? ஆமாம். உங்கள் பேர் தொடர்பாக கொஞ்சம் அப்போ வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டதுக்கு அப்புறம் தானே அது வந்து. உங்க பேர் வந்து சம்பந்தப்பட்ட உடனே நீங்க வந்து போலீஸை கூப்பிட்டு பேசிட்டீங்களா? நான் என் பேர் வந்தேன் காலையில் தெரிஞ்சு ஈவினிங்கும் எப்போ நான் கூப்பிட்டு பேசிட்டேன். இதோட போலீஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி வந்து தேவையில்லாம பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை. நான் இவங்ககிட்ட இப்போ நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லன்னு சொன்னது எங்களுக்கு டவுட் இல்லை. மீடியாக்காரி பண்ணதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் எங்களுக்கு. போலீஸ் சைடு வந்து உங்களுக்கு இதாக போலீஸ் சைடில் எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு சப்போர்ட் கிடையாது. எப்படி சப்போர்ட்டு? நான் அதில் தப்பு பண்ணாததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்க கடமை அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. போலீஸ் வந்து இது வரைக்கும் உங்கள்ட்ட என்கொயரி பண்ணல? பண்ணல. என்கொயரி பண்ணல. இது சம்பந்தமா எதுவும் கால்ஸ் எதுவுமே கிடையாது? எதுவுமே கிடையாது.